என் தங்கச்சி இவன் தானா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒன்னால சுத்து விட்ட இடத்துல ஒரு வயலும் தூங்க முடியலடா. கனவு கட்டியாக்கு சரிதான்டா. கனவுல மாப்பிள்ள வந்துட்டான். ஒன்னு உங்கச்சியை கட்டி வச்சிருப்ப. அந்த கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கத்தி நல்லா தூங்கி இருந்த தூக்கத்தை கட்டு நாசமாக்கி விட்டேன். கர்மம் நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. உள்ள சொன்னா கோபம் உனக்கு கோபம். டவுன் கூட கூட ஒரு படத்தை போட்டு 100 நாள் ஓட்டி தூக்கிட்டான். இந்த கனவு 5 வருஷமா நல்லதாங்க படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. கனவை மாத்துறா ராசா, கனவை மாத்து. உப்பு 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 யோ உப்பு நில்லியா. உப்பு பெருசா வாமா. இவெல்லாம் ஒரு மனுஷன். அடுத்தவன் தூக்கத்தை கெடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். டேய் என்ன தண்ணிய தூக்கணுமா மண்ணை மிதிச்சுமா இருக்கணும். வேலை பெருசா இருக்கு. எத்தனை படிமா? உப்பு எவ்வளவுயா? படி 2 ரூபா. 2 படி போடு. 2 படியாமா? இங்க கேட்டா அங்க பதில் வருது. ஏன்பா 10 ரூபாயா இருக்கேன், சில்லறை இருக்கா? சில்லறை இருக்கு. எல்லாத்துக்கும் நீயே பேசிட்டு இருக்கியே. இந்த பொண்ணு என்ன ஊமையா? திரும்பி பார்க்காம ஓடுறா. யார பார்த்து ஊமை சொன்ன? இனிமே இந்த ஊருக்குள்ள உப்பு கிப்புன்னு வந்த சப்புன்னு ஆகி போயிருவடி நீ. ஓடுறா ஓடுறா. விர்ற அவன் தான் ஓடிட்டான்ல. நீ தான்டா ஓட சொன்ன. ஜகஜம்டா மாணிக்கான். என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த வருமா பஞ்சவரணம் ஆண்டவன் உன்னை பேச விடாம ஆக்கினதால ஊருக்குள்ள அவன் ஒன்னண்டு அடி வாங்கியே சாகுறான். டேய் நான் ஓடிறேன்டா. அவ்வளவுதானே, வர்றேன். வாமா போலாம். பஞ்சவரணா, ஓய் பஞ்சவரணா, முள்ளு வெட்ட போறேன், வர நேரமாகும். குதிரை செய்ய சொன்னவங்க வந்தாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். குதிரைக்கு 300 ரூபாய். அட்டைப்பட்டிக்காரங்க ஒன்னா 3 குதிரை செய்ய கொடுத்துருக்காங்க. சரியா? ஓய் இத வந்துட்டானே. இத பார், அவங்க கிட்ட 700 ரூபாய் வாங்கிட்டு 3 குதிரை கொடுத்து அனுப்பிச்சிரு. என்ன நீ பாட்டு உங்களுக்கு துணைக்கு நீ குட்டாதாத்தா. அவங்க எல்லாம் திருவிழா வர்றவங்க. அப்படியே மழை வந்தா இந்த குதிரையில எடுத்து உள்ள வச்சிரு. புரிஞ்சுதா? சூளை போய் சட்டி பண்ணையெல்லாம் பாத்துக்காத்தா. வரேன். கொடுத்த பணத்தை கேட்டு அவன் அடிக்கிறான். பணத்தை அவன் தருவானயா? டேய் பணத்தை கேளு. அதை விட்டுட்டு பொம்பளைங்களை ரோட்ல நிப்பாட்டின கேட்க யாரும் நினைச்சியா? ரோசம் இருந்தா பணத்தை வச்சுட்டு பேசுறா. அத்தை இவனுக்கு எவ்வளவு பணம் தரணும்? அந்த சண்டாளம் ஊருக்கு போறதுக்காக வாங்கின 25,000 ரூபாய். அப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை தரேன். தூக்கி மூஞ்சில பேசுங்க. உனக்கு சேர வேண்டிய பணத்தை கால்ல கொடுக்குறேன். மரியாதையா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு போக சொல்லு. ஐத்த வீதியில அவமானப்படுறத பார்க்க தாங்காம என் மானத்தை காப்பாத்தி போட்ட. உன் குணம் புரியாம எம்பூட்டு ஏசி போட்ட. காப்பி குடி. இந்த கொஞ்செல்லாம் ஒண்ணு வேணாம். மனசு கேட்காம தான் பசக்குன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் வச்சா பணம் வேணும். அப்ப எதையாவது மாத்திக்கிட்டு பேசுறாத. என்ன ராசா, உன் அப்பா மாதிரி ஒட்டாமையே பேசுறியே. உன் ஐத்திய நீனும் சரியா புரிஞ்சுக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கா. அம்மா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட சித்தனை பண்ணி விட்டாங்களே கடமை செய்ய விடாம. ஏமா உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? ஏயா தகராறு நடந்துட்டு இருக்குல்ல, குறுக்க எடுத்தோம் நீட்டுற. அப்படி யாரு எழுந்தாங்க இந்த லெட்டரை? சொல்லுயா. இது குறுக்க வந்த லெட்டரா? உங்க குடும்பத்தை இந்த குழப்பத்தை தீக்க வந்த லெட்டரியா? அதான் இது மகன் ராசிருக்கான துபாயில அவன் அமிச்ச லெட்டரியா? என் மகனா எழுதிருக்கா? கொஞ்சம் பிரிச்சு படிப்பா. சொல்லுவேன் இப்ப மட்டும். ஊசமயம் 30/10/97 ராசி வேளார் துபாய். அன்புள்ள அத்தாவுக்கு ராசி எழுதுவது. வர்ற வைகாசி மாசம் 2ஆம் தேதி ஊருக்கு வர்றேன். வந்த உடனே எல்லா கடன்காரனுக்கும் கண்ணை கொடுத்துடலாம். முதல்ல அனுப்புனா நீ செலவழிச்சிட வேண்டியது அனுப்பல. பெத்த பிள்ளைக்கு ஒன்ன பத்தி தெரியாதா? 3 மாசம் லீவ்ல வரேன். வந்த உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே தங்கச்சி முத்தம்மாளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்தா 2 கல்யாணத்தை சேர்த்தே வச்சிடலாம். ஏன்னா நான் துபாய்க்கு வந்துட்டா திரும்பி வர 3 வருஷம் ஆகும். மிதமா இருக்காது. இப்படிக்கு ராசி வேளா. ஏண்டா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறல, காலா காலத்துல கொண்டு வந்து கொடுத்துருந்தீனா கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டியது இல்ல. பேசுவேன். மோள அடுத்த லெட்டர் வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன். ஆமா, என் ஆத்தால இவன் தான் வச்சிருந்தான். டேய் போடா. ஐயோ
நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் ஆத்தா. நாம வீதிக்கு வந்ததுனால தானே சண்டைக்காரலா இருந்த மாமா வீட்டோட கூடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா ஆயுசு பூரா அவங்களோட கூடிக்கவே முடியாதுல்ல. அதுவும் சரிதான். நல்ல விஷயம் பேச வந்திருக்க. நாக்கு வலிக்காத வளர்ற மாதிரி ஏதாவது வளரி வைக்காத. புள்ள வான்னு கூப்பிடு. டேய், முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ பிளேனோட வந்திருக்காளுங்க. வத்திங்கிறத விட என் தங்கச்சி, அதை மனசுல வச்சுக்க. பி கேர்ஃபுல். என்ன சொல்லி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அத்தை? இவ இருக்காளே, கட்டிக்கிட்டா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்லன்னா கைத்த போட்டு நாண்டுக்குவேன் ஒத்த கால்ல நிக்கிறா. அதுக்கு தான் உன் சம்மதத்தை கேட்டு போலான்னு வந்திருக்கோம். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதப்பு. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல இருக்க. அதனாலதான் என் மவளுக்கு சீர் சனத்தி எதுவும் கொண்டு வராம உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையவே சீரா கொண்டாந்துருக்கேன். மாப்பிள பஞ்சவர்ணத்தை கல்யாணி அக்காம ராசு கட்டி வச்சுட்டு உனக்கு முத்த மாலை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. சந்தோஷத்தை பாரு. உள்ள வாழ கூப்பிடு. இப்ப உள்ள போய் பேசலாமா? எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். குறுக்க சேலையை கட்டின எங்க வீட்டுக்கு தானே வர போற, பாத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? அத்தை, என் தங்கச்சி உன் வீட்டு மருமகளாக்க எனக்கு ஒண்ணு மறுப்பு இல்ல. உன் மக ராசு ஒத்துக்கணும்ல. அப்போ உனக்கு முதல்ல என் மவளை கட்டிக்க சம்மதமா? அத சொல்லு. மாப்பிள நம்ம பஞ்சவர்ணத்துக்கு அறியாத தெரியாத இடத்துல மாப்பிள கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். இப்படி மாம வீடு மச்சின வீடுன்னு கிடைச்சாதான் உண்டு. சாம ஒத்துக்கங்க மாப்பிள. ஏப்பு ஒழுங்கார பிள்ளைய பத்திட்டு தம்பி பொண்டி கெஞ்சிக்கிட்டு நிக்குது. ஊம பிள்ளைய வச்சுட்டு இப்படி யோசிச்சா அப்படி? அதுக்கு இல்லைங்க, உள்ளூர்ல 10 காசு சம்பாதிக்கணும்னு நல்ல பொண்டாட்டி கட்டணும்னு நினைப்பான். துபாயில இருந்து வர்றவன் 4 காசு பணத்தோட வருவான். அவன் என்ன நினைக்க போறான்னு தெரியலையே. நீ உடனே ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம் அப்போ. அவனுக்கு ஒரு கரதாசியை போட்டு விவரத்தை கேட்போம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல. அவனுக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானே? அத்தை, என் தங்கச்சி கல்யாணம் பேச ஆரம்பிச்சு அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டான். அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இப்ப கூட உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என் தங்கச்சிக்காகத்தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்பு. என் மகனை கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஆமா, தாண்ட மாட்டேன். அப்படி சுத்தி போயிருவேன். அப்படி போனவன் தானே துபாய்க்கு. ஏய் பஞ்சவர்ணா, பாத்து ஏன் இப்படி ஓடுற? ஏய் ஏய் நிஜமாவா? யாரோட கரதாசி? கட்டிக்க போறவங்கிறது கரதாசி சந்தோஷப்பார். என்னடி ஓட்டம்? அட ஓடி பிடிச்சு விளையாடாம கரதாசி பிடிச்சு படிப்புல. அன்புமிக்க ஆசாவுக்கு நீ எழுதின கடிதாசி கிடைச்சது. நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா சேராம இருந்த மாமன் வீடு சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தெருவுல நின்று அவமானப்படும் போது மச்சான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேலும் தங்கச்சி முத்தமாலை மச்சானுக்கு கட்டி கொடுப்பதிலும் பஞ்சவர்ணத்தை நான் கட்டிக்கொள்வதிலும் எனக்கு முழு சம்மதம். எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. வந்தவுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க. இப்படிக்கு ராசுவேலார். பெத்தவளுக்கு தெரியாதா புள்ளையோட குணம்? நான் தான் அப்பவே சொன்னேனே, என் மகன் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான்னு.
இதுதான் நம்ம வசந்த மாளிகை. அம்மா அண்ணன் வந்துருச்சு. ஆத்தி என் புள்ள வந்துட்டா. ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோ 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 ஐயோ. டேய் தள்ளுங்கடா. எம்பூ நாளா நல்லா இருக்கேனே. டேய் தள்ளுங்க. அத்தா எப்படி தான் இருக்கற? சோகமா இருக்கியா அத்தா? எப்படி தான் இருக்கற? நல்லா இருக்கியா? அத்தா சோகமா இருக்கீங்களா? மச்சான் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஊர் இந்த நாத்தனா இருக்கு. உள்ள போல ராசா. அத்தா ஊரை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரேன். என்ன தம்பி இது? செண்டு மணக்க மணக்க. எனக்கு சொல்லிக்குது. எல்லாத்தையும் அடிச்சு தீத்து போடாத பூ. இவங்க நாட்டத்துக்கு இதெல்லாம் பத்தாது. நீ உள்ள வா நீ. வழி விடுங்க. அட விடுங்க என்ன. அச்சி பாருங்க செண்டு போட்டி எல்லாம் குமரி எல்லாம் பின்னாடி சுத்தாளு. மாப்ள வா மாப்ள சௌக்கியமா இருக்கியா? இந்தா உனக்கு முட்டு. புஷ் புஷ். எப்படி டீக்கே? உங்க அப்பா எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரா? நல்லா இருக்காரு மாப்ள. அப்பா தப்பிச்சு. ஏய் யார் அவ? பாரு பஞ்சவரணா. தெரியும் டேய். ஏய் வாடிங்க. வா. வாடி. என்னடி ஓச்சே சௌக்கியமா இருக்கியா? ஏய் மாப்ள விடு மாப்ள. உன் தங்கச்சி நான் கண்டல் பண்ணாம யார் கண்டல் பண்றது? நீ மாத்திரம் என்ன பாவம் பண்ண? இந்த உனக்கு முட்டு. புஷ் புஷ். ஆட மண்ணு மிதிக்கிற சாக்கல டான்ஸ் ஆட கூட கத்துக்கிட்ட போல இருக்கு. இது என்ன பச்சை பட்டி பூரா சீலையா இருக்கு? இந்த சுட்ட பணம் மாதிரி சிகப்பா இருக்கு பார், அது பூரா என் தங்கச்சிக்கு. இந்த சுடாத பணம் மாதிரி பச்சையா இருக்கு பார், அது பூரா என் பொண்டாட்டிக்கு. தயவு செஞ்சு ஓபன் பண்ணாது. ஓஹோ, கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு கலர் கலரா எடுத்துட்டு வந்துட்டியாக்கும். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பொண்ணு பேசியாச்சா? பேசி முடிச்சு எல்லாம் தயாரா இருக்குடா. நீ வந்தோட தேதியை பாத்துக்கலாம் தான் காத்துட்டு இருந்தோம். அண்ணே நீ முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அட பொண்ணு பேசியாச்சா? அட நீ என்னடா விளங்காதவனா இருக்க? ஓஹோ, உன் பொண்டாட்டி பேரை என் வாயால சொல்லி கேட்கணுமாக்கும். என்ன பொண்ணு யாருன்னு சொன்னாதான் கட்டிப்பியா? இந்த தங்கச்சி பார்த்து வச்சா கட்டிக்க மாட்டியா? நீ எனக்கு மட்டுமா பொண்ணு பார்த்திருக்க? உனக்கு மாப்பிள்ளை சேர்த்து பார்த்திருக்கிற. மாப்பிள்ளை கருவாய் 3 வருஷம் ஒப்பிட்டானே. ஏத்தா இந்த பஞ்சவரண மேட்டுக்கு மாப்பிள்ளை ஒண்ணும் சொல்லலையே. என்ன சொல்லுவான்? நீ பஞ்சவரத்தை கட்டிக்க சம்மதம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கட்டிக்கவே சம்மதிச்சான். இப்ப புரியாத புதுசா கேக்குற? இதே நான் சம்மதம் லெட்டர் எழுதுனா? டேய் லெட்டர் நல்லா படிச்சு வந்தீங்க இல்லையா? ஏண்டா என்னடா சொல்ற? நீதான் எழுதிருந்தா தங்கச்சி தானடா படிச்சா? இந்த தங்கச்சி சொன்னா பஞ்சவர்ணத்தை கட்டிப்பு இல்ல. என்னடா பைத்திய மாதிரி பேசுற? காலம் பூரா ஊமை கட்டிட்டு நான் என்ன பண்றது? கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க வேண்டாமா? அத நான் வேணாம் சொல்லலையே. எனக்கு வேற பொண்ணை பாருங்க நான் எழுதி தோச்சிருந்தேன். ஏண்டி என்னடி பண்ணி தொலைச்ச? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிதான்டா அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி கடைசி நிமிஷத்துல கையை விரிச்சுடா பாவி. அதுக்காக என்ன என் கழுத்துல கைது மாட்டி தொங்க சொல்றியா? ராஜோடு கொண்டாடு கொண்டாட்டம் ராஜோடு